ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஸ்டன்ஸ்னால் என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன, அதோடைய சம்ஸு யூஸிங் நம்ம ஸ்டேட் போர்ட் சிலபஸ். டிஸ்டன்ஸ்ங்கிறது என்ன சொல்லுவோம் அப்படின்னா டோட்டல் பாத் ட்ராவல்டு. டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன பண்ணணும்னா எ ஸ்ட்ரெயிட் லைன் joining between initial and the final point. ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் நமக்கு இனிஷியலுக்கும் ஃபைனல் பாயிண்ட்டுக்கும் உடைய எடுத்தாலே நமக்கு போதும். அதுதான் நமக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட். இதை வச்சு எப்படிலாம் நம்ம சம்ஸ் பார்க்க போகிறோங்கிறத ஃபர்தராக பாருங்கள். இந்த பாயிண்ட் ஏ, இது பி, இது சி. ஸோ எல்லாமே எனக்கு ஈக்குவலி டிஸ்டன்ஸ்னு எடுத்துக்கிறேன். இப்போ என்னுடைய பாத்து, என்னுடைய டிஸ்டன்ஸு, என்னுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. ஓகே, இப்போ சப்போஸ் இங்கே வந்து ஒரு பர்சன் இருக்கான்னு வச்சுக்கிறோம். அவர் என்ன பண்ணுறாரு, ஏலேருந்து பிக்கு போகிறார். அப்போ டிஸ்டன்ஸ் என்ன வரும், ஏலேருந்து பிக்கு போனால் டோட்டல் டிஸ்டன்ஸ் 2 மீட்டர் வந்துடுமா. டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன வச்சுருக்கேன், எ ஸ்ட்ரெயிட் லைன் ஜாயின் பிட்வீன் இனிஷியல் அண்ட் த ஃபைனல் பாயிண்ட். அப்போ இனிஷியல் பாயிண்ட்டுக்கும் ஃபைனல் பாயிண்ட்டுக்கும் ஊடையில் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ். ஸோ அது நமக்கு என்ன வந்துடும், நமக்கு ஆட்டோமேட்டிக்காக 2 மீட்டர் வந்துடுமா. சரி, இப்போ என் பர்சன் ஏலேருந்து பிக்கு போகிறாரு, திரும்ப பியிலேருந்து ஏக்கு வந்துட்டார். இப்போ எனக்கு டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும், ஏலேருந்து பிக்கு போகிறதுக்கு 2 மீட்டர், பியிலேருந்து ஏக்கு வர்றதுக்கும் 2 மீட்டர். அப்போ நமக்கு என்ன வந்துடும், இது 4 மீட்டர் வந்துடுமா. ஆனால் டிஸ்பிளேஸ்மெண்ட் இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு, இங்கேயே வந்து முடிச்சிருக்காரு. அப்போ நமக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன வந்துடும், 0 மீட்டர். அதே பர்சன் ஏலேருந்து பிக்கு போயிட்டு திரும்ப ஏக்கு வந்துட்டு திரும்ப சிக்கு வந்துட்டார். இப்போ எனக்கு டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ ட்ராவல் பண்ணியிருப்பார், இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 2. அப்போ எனக்கு மொத்தமாக அவர் என்ன பண்ணியிருப்பார், 6 மீட்டர் ட்ராவல் பண்ணியிருப்பார். டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ ட்ராவல் பண்ணியிருப்பார், எ ஸ்ட்ரெயிட் லைன் ஜாயினிங் பிட்வீன் இனிஷியல் அண்ட் த ஃபைனல் பாயிண்ட். அப்போ இனிஷியல் பாயிண்ட் இது, ஃபைனல் பாயிண்ட் இது. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் 2 மீட்டர். ஆனால் இங்கே என்ன போடும்னா -2 மீட்டர்னு போடும். ஏன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் வெக்டார் குவான்டிட்டி. ஸோ ஃபர்தராக ஏன் அந்த மைனஸ் வந்தது, ஏன்னா என்னோடய ஆரிஜின் பாயிண்ட்லேருந்து லெஃப்ட்டில் போன மாதிரியான கண்டிஷன் வரும். இருக்குல்ல, ஒரு எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ், இது எக்ஸ் ஆக்சஸ்னால் இது எக்ஸ்டென்ஷன் தானே சொல்லுவோம் நம்ம. ஸோ இதுதான் என்னோடய ஆரிஜின் பாயிண்ட். ஸோ அதனால் இங்கேருந்து அவர் லெஃப்ட்டில் போனதுனால டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து வெக்டார் குவான்டிட்டி. பட் டிஸ்டன்ஸ் வந்து எப்போவுமே நமக்கு என்ன தான், ஸ்கேலார் குவான்டிட்டி. ஸோ அதில் வந்து நமக்கு மைனஸ் வர்றதுக்கு சான்ஸே கிடையாது. டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் வெக்டார் குவான்டிட்டிங்களா, அதுக்கு நமக்கு மைனஸ் வரும். ஓகே, இதை பார்த்தோமா. இப்போ மறு இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஓகே, இது எல்லாமே நம்ம வந்து ஒரு 2 மீட்டர் 2 மீட்டர் 2 மீட்டர் 2 மீட்டர். இப்போ இது ஏ, இது பி, இது சி, இது டி, இது இ, இது எஃப். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அதே தான், பார்த்து டிஸ்டன்ஸு, டிஸ்பிளேஸ்மெண்ட். என் பர்சன் இப்போ ஏலேருந்து பிக்கு போய் பியிலேருந்து சிக்கு போகிறார். அப்போ நமக்கு டிஸ்டன்ஸ் எவ்வளோ வந்துடும், ஏலேருந்து பிக்கு போய் பியிலேருந்து சி. அப்போ நமக்கு என்ன வந்துடும், டிஸ்டன்ஸு 4 மீட்டர். ஆனால் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன சொல்லியிருக்கேன் சார், எ ஸ்ட்ரெயிட் லைன் ஜாயினிங் பிட்வீன் இனிஷியல் அண்ட் த ஃபைனல் பாயிண்ட். அப்போ இனிஷியல் பாயிண்ட் இது, ஃபைனல் பாயிண்ட் இது. ஸோ இதை பார்க்க நமக்கு என்ன இருக்குது, ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கா. அப்போ இந்த ஆன்சர் என்ன வந்து நமக்கு 2 ஸ்கொயர் + 2 ஸ்கொயர். அப்போ என்ன வந்துடும், 4 + 4 √8. அப்படி இல்லை என்ன சொல்லலாம், 2√2 மீட்டர். என்னோடய டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு என்ன வரும், நமக்கு 2√2 மீட்டர். இதுவே அடுத்து என் பர்சன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஏலேருந்து பிக்கு போய் பியிலேருந்து சிக்கு போய் சியிலேருந்து டிக்கு போயிட்டாங்க. அப்போ எனக்கு டோட்டல் டிஸ்டன்ஸ் நமக்கு என்ன வரும், இப்போ இங்கே ஒரு 2 2 அடுத்து ஒரு 2. அப்போ டிஸ்டன்ஸ் நமக்கு 6 மீட்டர் வந்துடும். டிஸ்டன்ஸ் வந்துட்டா. டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன சொல்லியிருக்கேன், எ ஸ்ட்ரெயிட் லைன் ஜாயினிங் பிட்வீன் இனிஷியல் அண்ட் த ஃபைனல் பாயிண்ட். அப்போ எனக்கு இங்கே இனிஷியல் பாயிண்ட்டு ஏ, ஃபைனல் பாயிண்ட்டு டி ஜாயின் பண்ணியாச்சா. இப்போ என்ன பண்ணலாம், இதுக்கு இது பேரல் தானே. இப்போ இதை பார்க்க உங்களுக்கு எப்படி இருக்குது, மறுபடியும் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நமக்கு ரிசம்பிள் பண்ணுதா. அப்போ இது 2 மீட்டர்னால் இதுவும் நமக்கு என்ன தான் வரும், 2 மீட்டர் தான் வரும்.
இது 2 மீட்டர்னால் இதுவும் நமக்கு என்ன தான் வரும், அகெயின் 2 மீட்டர் தானே வரும். ஸோ இது ஆல்ரெடி 2 மீட்டர். அப்போ கீழே எனக்கு 4 மீட்டர் இருக்குது, மேலே எனக்கு 4 மீட்டர் இருக்குது. அப்போ என்ன சொல்லுவோம், ரூட் ஆஃப் 4 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் 16 ப்ளஸ் 4 ரூட் 20. அப்படி இல்லைனா இதை 4 × 5ன்னு சொல்லி 4 ரூட்லேருந்து வெளியே எடுத்தோம்னா 2 √5 மீட்டர். நான் இது உங்களுக்காக ஒரு சம் கொடுக்கேன். இதே இதில் ஏலேருந்து பி, சி, டி, இ, எஃப் இதுக்கான டிஸ்டன்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சி உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லலாம். இப்போ இது ஓகே. இன்னொரு சம் பாருங்க. இப்போ இந்த பாயிண்ட் ஏ, இது பி, இது சி, இது டி. ஓகே, எப்போவுமே ஒரு இதை பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அதனுடைய ஒரு ஃபார்முலாவோட யூஸ், அது எந்த இடத்துல யூஸ் பண்ணுங்கிறது நமக்கு தெரியணும். ஆக்சுவலாக எப்பவும் எந்த சம்மில் எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும், அதுதான் அங்கே பெரிய பிரச்சனை நிறைய பேருக்கு. ஸோ ஃபார்முலாவை கரெக்டாக இந்த ஃபார்முலா தாண்டி வேறு எந்த ஃபார்முலாம் வராது. அந்த ஐடியா கிடைக்காத வரைக்கும் நம்மளால் ப்ராப்பராக செம்ம எக்ஸிக்யூஷன் பண்ணவே முடியாது ஆக்சுவலாக. ஓகே, நம்ம எல்லாருமே படிச்சிருக்கோம் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள்னு சொல்லி, இல்லை பெரிமீட்டர் ஆஃப் அ சர்க்கிள்னு சொல்லி கூட படிச்சிருப்போம் நமக்கு. சரியா, சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ சர்க்கிள் படிக்கலாம், இல்லை பெரிமீட்டர் ஆஃப் அ சர்க்கிள்னு சொல்லி படிச்சிருப்போம். இதனுடைய யூஸ் ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, இப்போ ஒரு வட்டமான பொருள் நம்ம கையில் இருக்குன்னா இதை நம்ம உடைக்காமல் இது எவ்வளோ நீளம் வரும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஃபார்முலா தான் இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் இல்லை பெரிமீட்டர் ஆஃப் த சர்க்கிள். திரும்பவும் சொல்கிறோமா, ஒரு வட்டமான பொருள் நம்மகிட்ட இருக்குது, இதை நான் உடைக்காமல், அதாவது நம்ம அம்மா கையில் இருக்க வளையல் கூட நம்ம எக்ஸாம்பிளாக வச்சுக்கலாம். நம்ம அம்மா கையில் இருக்க வளையல், அதை நான் உடைக்காமல் எனக்கு அது எவ்வளோ நீளம் இருக்கும், ஒரு வட்டமான பொருள் எவ்வளோ நீளம் இருக்கும்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு தேவைப்படக்கூடிய ஃபார்முலா தான் இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் இல்லை பெரிமீட்டர் ஆஃப் சர்க்கிள். இது ஃபார் அ ஃபுல் சர்க்கிள் 2πrன்னு சொல்லுவோம். ஒரு ஃபுல் சர்க்கிளுக்கு என்ன சொல்லுவோம், 2πr. அப்போ ஹாஃப் ஆஃப் த சர்க்கிளுக்கு என்ன வரும், இது டிவைடட் பை 2, அப்போ πr. ஆறுங்கிறது அதனுடைய ரேடியஸ், இப்போ நான் என்ன பார்த்து கொடுக்கோம்னா ஏ, பி, சி, டி, ஏ. இப்போ பர்சன் எங்கேம்மா ட்ராவல் பண்ணியிருக்காங்க, ஏபி, சிடி, ஏ. அப்போ நமக்கு டிஸ்டன்ஸ் என்ன வரும், ஒரு ஃபுல் சர்க்கிள் ட்ராவல் பண்ணிட்டாங்களா, ஏலேருந்து ஆரம்பித்து அப்படியே பி போய் சி போய் டி போய் திரும்ப ஏக்கு வந்துட்டாங்க. அப்போ நமக்கு டிஸ்டன்ஸுங்கிறது டோட்டல் பார்த்தோன்னே. ஸோ இதுக்கு ஃபார்முலா என்ன வந்துடும், 2πr. டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன வந்துடும் பாருங்கள், இனிஷியல் பாயிண்ட்டும் ஃபைனல் பாயிண்ட்டும் எனக்கு சேமாக இருக்கா, அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் 0 மீட்டர். ஓகே, இதுவே இப்போ ஏபி சி இவ்வளோ தான். இப்போ என்னுடைய டிஸ்டன்ஸ் என்ன வரும், ஏலேருந்து ஆரம்பித்து பிக்கு போய் சிக்கு போயிட்டாங்களா, அப்போது இங்கே டிஸ்டன்ஸ் நமக்கு என்ன வந்துடும், நமக்கு ஆட்டோமேட்டிக்காக π/r வந்துடுமா, டிவைடட் பை ஹாஃப் ஆஃப் த சர்க்கிள் தான் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஆனால் டிஸ்பிளேஸ் பண்ணால் நமக்கு என்ன வரும், இனிஷியல் பாயிண்ட் அண்ட் த ஃபைனல் பாயிண்ட் எ ஸ்ட்ரெயிட் லைன் ஷுட் பி ஜாயிண்ட். அப்போ நான் இதில் ஸ்ட்ரெயிட் லைன் ஜாயின் பண்ணோம்னா நமக்கு என்ன வந்துடும், ஏலேருந்து சிக்கு இதுவும் ஆறுனா இந்த டிஸ்டன்ஸும் நமக்கு ஆறு தானே. அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் 2r, தட் இஸ் ஈக்குவல் டு டயமீட்டர். அப்போ இங்கே எனக்கு 2r வந்துடும். ஓகே, இதுவே ஏபி, இப்போ நமக்கு ஏக்கும் பிக்கும் மட்டும் ட்ராவல் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கிடும். இப்போ இதுக்கு என்ன சொல்லுவோம், டிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா ஏலேருந்து பி பார்த்தா ஒரு கால்வாசி சர்க்கிள், குவார்டர் ஆஃப் த சர்க்கிள் அவங்க ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அப்போ குவார்டர் ஆஃப் த சர்க்கிள் நமக்கு வருது அப்படின்னா அதாவது 1/4 ஆஃப் த சர்க்கிள். இதுக்கு என்ன சொல்லுவோம், ஹாஃபில் டிவைடட் பை 2, அப்போ πr/2. டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி கண்டுபிடிக்குன்னு சொல்லியிருக்கேன், எ ஸ்ட்ரெயிட் லைன் ஜாயினிங் பிட்வீன் இனிஷியல் அண்ட் த ஃபைனல் பாயிண்ட். அப்போ ஸ்ட்ரெயிட் லைன் எங்கேருந்து எங்கே வரையணும், ஏலேருந்து பிக்கு வரையணும், இந்த டிஸ்டன்ஸ் வேணும். அப்போ இதுவும் நமக்கு என்ன தான் இருக்கும், ரேடியஸ். இதை பார்த்தாலே தெரியுது நமக்கு என்ன தெரியும், மறுபடியும் இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இதுக்கு ஆன்சர் வந்து நமக்கு √2 × ரேடியஸ். அப்படி இல்லைனா இப்படி போடும், √r² + r², அப்போது √2r², √2r. இதுதான் டிஸ்டன்ஸுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் உள்ள வித்தியாசமாக. இதுலேயும் சில சம்ஸ் இருக்குது நமக்கு ஆக்சுவலாக. இதெல்லாம் என்னென்னா டயக்ராம் சம்ஸ். இப்போ நான் கொடுத்த ஃபுல்லாக டயக்ராம் சம்ஸ். ஆனால் நல்லா தெரிஞ்சுக்கோங்க,
டயக்ராம் சம்ஸ் என்றைக்குமே டைரெக்டாக கேட்கவே மாட்டாங்க. மேபி லக் இருந்தால் நமக்கு கேட்பாங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி அவங்க டயக்ராம் கேட்குறதா இருந்தால் கிராஃபை தான் அவங்க ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. நான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த கொடுத்துருக்க வேர்டிங்ஸை நம்ம தான் எதாக மாற்றணும்னா டயக்ராமாக நம்ம தான் மாற்றணும். மாற்றி தான் அந்த டயக்ராம் சம்மை நம்ம டீல் பண்ணுவோம் ஆக்சுவலாக. இப்படி இல்லாமல் சில சம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் கொடுப்பாங்க. என்ன ஃபார்மேட்டில் கொடுப்பாங்க? நமக்கு ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் கொடுப்பாங்க. அப்போ ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் கொடுக்கணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ x ஈக்குவல் டு ஒரு 8t + 5 என்ன கேட்பாங்கன்னா, ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் மூவ் பை த ஆப்ஜெக்ட்டு, ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் மூவ் பை த ஆப்ஜெக்ட்டு இன் ஒரு 2 செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா பிரச்சனையே கிடையாது. நீங்கள் ஈக்குவேஷன் என்ன பண்ணுவீங்க? 8 × 2 + 5 அப்போ 16 + 5 21 மீட்டர் நம்ம போட்டுருவோம். சரிங்களா? இது கிளியர். ஆனால் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இப்போ x ஈக்குவல் டு ஒரு 2t - 5 இப்படி ஒரு சம் நான் கொடுத்துருக்கேன் சார். சரிங்களா? இல்லை 2t - 5 வேண்டாம், 2t - 3ன்னு வச்சுக்கிடும். இந்த சம்மில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தான் பிரச்சனை உங்களுக்கு. இந்த ஈக்குவேஷனில் என்ன கொடுத்துறாங்க? நமக்கு மைனஸ். ஈக்குவேஷனில் மைனஸ் வந்தது அப்படின்னா பொருளால் என்ன பண்ண முடியும்னா முன்னாடி போயிட்டு ரிட்டர்ன் பேக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ ஈக்குவேஷனில் நீங்கள் எப்போலாம் கொடுத்துட்டு அவங்க டிஸ்டன்ஸ் மூடு கண்டுபிடிங்க, இல்லை டிஸ்பிளேஸ்மெண்ட் ஏதோ ஒன்று அவங்க கேட்காங்கன்னு வச்சுக்கிடுமே. அப்படி கேட்கும்போது இந்த ஈக்குவேஷனில் எனக்கு மைனஸ் வந்தால் நீங்கள் டேரெக்டாக இப்போ இதில் வந்து அவங்க கேட்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் மூவ் பை த ஆப்ஜெக்ட்டு, ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் மூவ் பை த ஆப்ஜெக்ட்டு இன் ஒரு t = ஒரு 4 செகண்ட்ஸு கேட்காங்கன்னு வச்சுக்கிடும். அப்புறம் கேட்டிருக்காங்க அப்படின்னா ஈக்குவேஷனில் எனக்கு என்ன வந்துட்டு மைனஸ் ரெப்ரசன்ட் ஆகிட்டா, மைனஸ் ரெப்ரசன்ட் ஆனால் டேரெக்டாக நீங்கள் என்ன போடக்கூடாது, இந்த 2 × 4 இப்படி போட்டக்கூடாது. 2 × 4 -3 அப்போ 8 - 3 5 மீட்டர்ஸ் தான் ஆன்சர்னு சொல்லி டிக் பண்ணிங்கன்னா இது கண்டிப்பாக தப்பாக தான் இருக்கும். ஈக்குவேஷனில் என்றைக்கெலாம் நமக்கு மைனஸ் வருதோ அப்போ நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய பிரின்சிபல் t = 0, t = 1, t = 2, t = 3, t = 4 ஒன்று ஒன்றா நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணணும். அது ஏன்னு இப்போ நான் உங்களுக்கு ரெப்ரசன்ட் பண்ணி காட்டுற மாதிரி. இப்போ x = 2 × 0 அப்போ என்ன வந்துடும்? 0 - 3 அப்போ ஆன்சர் என்ன வந்துடும்? -3. 2 × 1 -3 அப்போ -1. இப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு கிராஃபை பாருங்கள். ஃபஸ்ட்டு என் பொருள் இங்கே இருக்குது, -3ல் இருக்குது, அடுத்து -1க்கு வந்துச்சு. இப்போ x = 2 × 2 -3 அப்போ 1க்கு வந்துச்சு. இப்போ என் ஆப்ஜெக்ட் எங்கேம்மா வந்துட்டு 1க்கு வந்துட்டு. x = 2 × 3 - 3 3 x = 2 × 4 - 3 5. இப்போ ஆக்சுவலாக அப்போ நல்லா பாருங்கள், -3 -1 1 +1 இங்கே 3 இங்கே 5. அப்போ இப்போ என் பொருள் டோட்டலாக எனக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் மூவ் ஆகிருக்கு? -3லேருந்து 5 வரைக்கும் நமக்கு மூவ் ஆகிருக்கு. நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் உங்களுக்கு. -3லேருந்து 5 வரைக்கும் என் ஆப்ஜெக்ட் எனக்கு மூவ் ஆகிருக்கு. அப்போது -3லேருந்து 0 வரைக்கும் ஒரு 3 திரும்ப ஒரு 5. அப்போ இங்கே எனக்கு டோட்டல் டிஸ்டன்ஸ் மூவ் நம்ம என்ன எழுதணும்? = 3 + 5 தட் இஸ் = 8 மீட்டர்ஸ் எனக்கு என் பொருள் வந்து மூவ் ஆகிருக்கு. ஆக்சுவலாக அந்த ஆப்ஜெக்ட் நமக்கு எங்கேம்மா மூவ் ஆகிருக்கு? நமக்கு 8 மீட்டர் மூவ் ஆகிருக்கு. 5ன்னு ஆப்ஷன் கொடுத்து அதை டிக் பண்ணால் கண்டிப்பாக அந்த ஆன்சர் தப்பு. ஏன்னா ஈக்குவேஷனில் மைனஸ் வந்துட்டுனா, அதுவும் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கும் போது ஈக்குவேஷனில் மைனஸ் வந்தால் நீங்கள் கண்டிப்பாக அதை என்ன பண்ணணும்? நீங்கள் நான் சொன்ன இந்த t = 0லேருந்து அப்படியே நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணணும். அதான் நமக்கு கரெக்ட் மெத்தட். இப்போ இன்னொரு சம் பாருங்க. x = 6 + 12t - 2t². இப்போ இந்த சம்மில் என்ன கேட்குறாங்கன்னா, ஃபைண்ட் த distance and displacement in ஒரு 5 செகண்ட்ஸ் எக்ஸாம்பிள் வச்சுக்கணும். 5 செகண்ட்ஸ்க்கு எனக்கு டிஸ்டன்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் கேட்குங்க. டிஸ்டன்ஸ் கேட்டுட்டு சம் எனக்கு ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் இருந்து அதுவும் எனக்கு ஈக்குவேஷனில் என்ன வந்துட்டு எனக்கு மைனஸ் ரெப்ரசன்ட் பண்ணிட்டுனா நான் எந்த டெக்னிக் சொல்லியிருக்கேன் சார்? t = 0லேருந்து நீங்கள் சப்ஸ்டிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம t = 0 இதில் சப்ஸ்டிட் பண்ண என்ன வரும்? 6 மட்டும் வந்துடும். அப்போ ஒரு கிராஃபை ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஸோ ஸ்டார்டிங்கே எனக்கு என் பொருள் எங்கே மூவ் ஆயிருக்கு? எனக்கு 6 மீட்டர் வரைக்கும் மூவ் ஆயிருக்கு. அடுத்து என்ன பண்ணுவோம்? t = 1 அப்போ x = 6 + 12 - 2
அப்போ 12 மைனஸ் 2 10, இங்கே நமக்கு என்ன வந்துடும் 16. அடுத்து 6லேருந்து எங்கம்மா போயிட்டு அது 16 மீட்டர் போயிட்டு. இப்போ என்ன பண்ணுறோம், t = 2. அப்போ x = 6 ப்ளஸ் 12 2 சார் 24 மைனஸ் t² வந்து 4 வந்துடுமா. அப்போ இங்கே ஒரு 8. இப்போ 6 மைனஸ் 8 நமக்கு என்ன வரும், -2. அப்போ 24 மைனஸ் 2 22. அடுத்து எங்கே போயிடுச்சு, எனக்கு 22 போயிடுச்சு. இப்போது t = 3. x = 6 ப்ளஸ் 12 × 3 நமக்கு என்ன வரும், 36 மைனஸ் 3² என்ன வந்துடும் நமக்கு 9 வந்துடுமா. அப்போ 9 2 சார் ஒரு 18. அப்போ 18 மைனஸ் 6 மைனஸ் 12 36 மைனஸ் 12 24. அப்போ என் ஆப்ஜெக்ட் இப்போ 24க்கு போயிடுச்சு. இப்போ t = 4 செகண்ட்ஸ். அப்போ x = என்ன சொல்லுவோம், 6 ப்ளஸ் 12 × 4 நமக்கு என்ன வரும், ஒரு 48 மைனஸ் 4² என்ன வரும் 16. 16 × 2 நமக்கு என்ன வந்துடும், ஒரு 32. அப்போது 48 மைனஸ் 32, 6 ப்ளஸ் 48 மைனஸ் 32 நமக்கு என்ன வரும், ஒரு 16. இப்போ 16 ப்ளஸ் 6 என்ன வந்துடும் 22. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் என் ஆப்ஜெக்ட் எங்கே போயிட்டே இருந்துச்சு, முன்னாடி போயிட்டே இருந்துச்சா. இப்போ என் ஆப்ஜெக்ட் எங்கே வந்துட்டு 24லேருந்து திரும்ப 22 ரிட்டர்ன் பேக் ஆக ஆரம்பிக்கி, புல் பேக். முன்னாடி போன வண்டி இப்போ எனக்கு திரும்பி வர ஆரம்பிச்சிட்டு. இப்போது t = 5. x = 6 ப்ளஸ் 12 × 5 நமக்கு என்ன வரும், ஒரு 60 மைனஸ் 25 × 2 நமக்கு ஒரு 50. 60 மைனஸ் 50 நமக்கு என்ன வந்துடும், ப்ளஸ் 10 16. அப்போ கடைசியாக இந்த பொசிஷனுக்கு வந்து சேர்ந்துட்டு. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் 5 செகண்ட்ஸ். ஓகே, டிஸ்டன்ஸ் மோடு வந்து நமக்கு என்ன சொல்லியிருக்கேன் சார், மொத்த பாத்தி நம்ம ட்ராவல் பண்ணோம். மொத்த பாத்து ட்ராவல்னா ஃபஸ்ட்டு எங்கேருந்து எங்கே போயிருக்கு, 6லேருந்து எங்கே போயிருக்கு நமக்கு, 6லேருந்து 24 வரைக்கும் போயிருக்கு. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் நமக்கு வேணும். அப்போ 24 மைனஸ் 6, 24 மைனஸ் 6 என்ன வந்துடும், 18 மீட்டர். திரும்ப 24லேருந்து எங்கே வந்துட்டு 16 வந்திருக்கு. 24லேருந்து எங்கே வந்துட்டு நமக்கு 16. அப்போ இங்கே 24 மைனஸ் 16, 24 மைனஸ் 16 நமக்கு என்ன வரும், ஒரு 8 மீட்டர். அப்போ என்னோடய டோட்டல் டிஸ்டன்ஸ் நமக்கு என்ன வந்துடும், ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 18, அடுத்து ஒரு 8, இது எனக்கு 26 மீட்டர் வந்துச்சு. இப்போ என்ன கேட்கும் அடுத்து, டிஸ்பிளேஸ்மெண்ட்னா சார் என்ன சொல்லியிருக்கேன், ஸ்ட்ரைட் லைன் ஜாயினிங் பிட்வீன் இனிஷியல் அண்ட் த ஃபைனல் பாயிண்ட். அப்போ இனிஷியல் பாயிண்ட் நமக்கு என்ன இருக்குது 6, ஃபைனல் பாயிண்ட் என்ன இருக்குது 16. அப்போ இது ரெண்டுக்கும் உடைய டிஸ்டன்ஸ் என்ன சொல்லணும், 16 மைனஸ் 6 10 மீட்டர் என்னுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போது 16 மைனஸ் 6 10 மீட்டர் என்னுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட். இவ்வளோதான்ப்பா. இதே மாதிரி அடுத்தடுத்த சம்ஸ் வரும்போது சார் ஃபர்தராக அடுத்தடுத்து நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுப்பேன் சார். ஓகேங்களா, பாய்.